ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போது முட்டை கிரேவி எப்படி எம்மியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நான் முட்டை கிரேவி செய்கிறதுக்காக நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி முட்டையில் ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்குங்க. இப்படி சேர்க்கறதுனால நமக்கு கிரேவியெல்லாம் உள்ளே போய் முட்டை நமக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். எண்ணெயில் நல்லா கலந்து வரட்டும் முட்டை. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து விட்டுக்குங்க. முட்டையெல்லாம் ஆயில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் 2 ஏலக்காய். இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு இது கூட சேர்த்துக்குங்க. வெங்காயம் பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்குங்க. 2 தக்காளியை நல்லா மிக்சியில் நைஸாக அடித்து இது கூட சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நமக்கு எண்ணெயில் மசாலாலாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம கிரேவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் சிம்மில் கிரேவியை வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் நமக்கு நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து கிரேவியை கொஞ்சம் தண்ணியாக கூட வச்சுக்கோங்க. நம்ம விருப்பம்தான். இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கிரேவியில் முட்டையெல்லாம் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டு மூடி நமக்கு கிரேவி எல்லாம் முட்டையில் நல்லா கலந்து வரட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு கிரேவி சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிருச்சு. இது நமக்கு சாம்பார் சாதம் கூட, இட்லி தோசை கூட சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ முட்டை கிரேவி சூப்பராக எம்மியாக நமக்கு ரெடி ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.